தெரியுதா? ராஜா காலத்தில் ராஜா வந்து இங்கேருந்து போருக்கு போவாங்களே, போருக்கு போயிட்டு அங்கே சப்போஸ் பார்க்குற டான்ஸ் ஆடுறப்ப அந்த பரதநாட்டியம் நல்லா ஆடுற பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க ஊரில் அவங்க அரண்மனையில் வச்சு ஆட வச்சு பார்ப்பாங்க. லைக் இதில் சந்திரமுகியில் வர மாதிரி. அந்த மாதிரி தான் இவன் அஜய் தேவ்கன் இங்கேருந்து போயிட்டு அதர் லாங்குவேஜில் போயிட்டு ஒவ்வொரு படமாக பார்க்க வேண்டியது. எந்த படம்லாம் நல்லாயிருக்கோ அந்த படத்தை தூக்கிட்டு அங்கேருந்து கடத்திட்டு வந்து நான் இந்த படத்தை எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுவான். இதுக்கு முன்னாடி போலான்னு ஒரு படத்தை கொண்டு வந்தானா, லைக் கைதி ரீமேக்கு. அதையும் அதேமாரி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அங்கே கொண்டு போய் அந்த கைதியை கொண்டு போய் அங்கே கொடூரமாக கொலை பண்ணனா அதேமாரி தான் இதையும் பண்ணுவான்னு நினச்சேன். பட் ஆனால் ஆக்சுவலி அது வந்து அவனோட ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அவனே டைரக்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து அவன் டைரக்ட் பண்ணல. இது வந்து 2023 லாஸ்ட் இயர் வந்து குஜராத்தில் வாஷ் அப்படின்னு வந்துருக்கு. கிருஷ்ணதேவ் யக்னிக்னு அவர் எடுத்தது. நான் என்ன நினச்சேன், சரி ஆஸ் யூஷுவல் இவங்க என்ன பண்ணுவேன், அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற நீனு? ஆக்சுவலாக இவங்க வந்து எப்போதுமே இங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கும்போது அதை கொண்டு போய் இவங்க ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறப்ப வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு ஹை கிளாஸ் பீப்புள் இருக்கிற மாதிரி மெர்ஜ் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதையும் வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான்னு பண்ணியிருக்கான்னு நினச்சேன். ஆனால் எக்ஸாக்டாக அவன் 2023 குஜராத்தி ஃபிலிமில் எப்படி எடுத்தானோ அதேமாரி தான் எடுத்திருக்கான். கம்பேர் பண்ணனா மாதவனுக்கும் அவனுக்கும் டோட்டலாகவே நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் பார்க்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கான். அவனை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு பயமுறுத்துகிற ஹாரர் ஃபீலே வரல. குஜராத்தியில் பண்ணவன். பட் இங்கே வந்து மாதவன் டோட்டலாக அதை வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்கான். ஜான்கி போடிவாலா அந்த பொண்ணு பேர். ஆக்சுவலி அந்த பொண்ணு தான் வந்து குஜராத்தி. அவள் ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபிலிம்லேயும் அவள் தான் நடிச்சிருப்பா. அதே பொண்ணு பார்த்துட்டான். இந்த ஹோல் ஃபிலிமில் அந்த பொண்ணு மட்டும்தான் மெயின். அந்த பொண்ணு இல்லைன்னா காலின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இங்கே யாரும் பண்ண போகிறது இல்லைன்னு அவனுக்கே டவுட் ஆகி தூக்கிட்டு வந்துட்டான் ரீமேக்குக்கும் அந்த பொண்ணையே. படத்தோட ஒன்லைன் என்னது? ஒன்லைன் நம்ம சொல்ல வேணாம், நம்ம வந்து திருக்குறள் மாதிரி 2 லைன் சொல்லுவோம். ஒரு நார்மல் ஹாப்பி ஃபேமிலி. அந்த பொண்ணு வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீடமாக இருக்கா. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து லடாக் போகிறதா பிளான்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணியிருந்த வெக்கேஷன் அவுட்டிங்காக போகிறதுக்காக வெளில போகிறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் எதிர்பாராத விதமாக அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்களுக்கு ஒரு விதமாக ஹெல்ப் பண்ண போய் மாற்றி சொல்லிட்டேன். எப்படி வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்கிறான்றது தான் ஆக்சுவலி. ஸ்ட்ரேஞ்சராக வரவங்க எப்படி இவங்களோட ஃபேமிலியை வந்து பிரேக் பண்ணி அவன் தேவைக்கு அவன் யூஸ் பண்ணிட்டு போகிறான்றதான். சின்ன பிள்ளை எப்படி வந்து இவன் ஃபேமிலியை அவன் காப்பாற்றுறான்றதான் ஸ்டோரி. சின்ன பிள்ளை நம்மளை பயமுடுத்துவாங்களே, யாராவது ஊராவிட்ட ஏதாவது கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு. அதை அந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த பொண்ணோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்பவே ஒர்க் ஆனிச்சு. எனக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இன்டர்மிஷன் சீன் வரப்போ நான் யாருன்னு மாதவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை பற்றி டிஸ்பிளே பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக வந்து அஜய் தேவ்கனும் ஜோதிகாவும் ஒருத்தர் பின்ன ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டு வாசலில். அவன் அந்த டயத்தில் கரெக்டாக மிரரில் ஒரு சைட்லேருந்து மாதவனோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த வெளியில் பணத்தை சம்திங் எரிக்கிறப்ப நான் என்ன பயந்தேன்னா, அவன் மிரரில் தானே காட்டுறோம், சரி அவன் வந்து ஒரு ஈவில்னு காட்டுறதுக்காக மூஞ்சிலெல்லாம் சிஜி பண்ணி ஏதாவது எரியிற மாதிரி கோஸ்ட் ரைடர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவன் ஃபேஸுக்கு ரொம்ப க்ளோஸ்அப் நடுவில் போனாங்க. எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி ஏதாவது காட்டி காமெடி பண்ண போகிறாங்களோன்னு. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி எதுவும் காட்டல. உண்மையாக சொல்லணும்னா ஹீரோவோட மாதவன் தான் ஆக்டிங் ஓகே, பொண்ணு மாதவனோட ஆக்டிங் தான். ஜோதிகாவும் டம்மி பண்ணிட்டாங்க. ஒருவேளை எல்லாரும் ரொம்ப ஓட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 5 ரூபா கொடுத்து 500 ரூபாய்க்கு நடிக்கிறீங்கன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு கம்மியாக நடிச்சிட்டாலாம் நான் தெரியல.
ஏன்னா ரொம்ப அவள் ஸ்க்ரீன் ஸ்பேஸே கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அம்மா ரோல் கரெக்டாக பண்ணியிருந்தா. அவள் இல்லாமல் வேறு யார் பண்ணியிருந்தாலும் அது அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அதில் ஸ்பெஷலாக ஜோதிகா பண்ணான்றதுக்காக நல்லா இருக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை உண்மையாக சொல்ல போனால். நீ ரெயின் எஃபெக்ட் கொடுத்து நைட் சீன் கொண்டு வந்தாலே உனக்கு அந்த ஹாரர் ஃபீல் கொண்டு வருவான். பட் அந்த சீன் கொண்டு வந்துமே அவங்களால அந்த ஹாரரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடத்த முடியல ஆடியன்ஸுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. வரும்போது அந்த ஒரு பயம் வரும். சரத்குமார வந்து ரிலீவ் பண்ணும்போது ஒரு பயம் வரும். தரைய நக்குறது பயம் கூட இதுல எனக்கு வரல. எனக்கு இப்ப சொல்லும்போது கூட அந்த சீன் வந்து ஒரு மாதிரி சிலுக்குது. அது வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட். அது இது வந்து அந்த பயம் கூட வரல. மாதவனோட இது சொல்லும்போது வரல. அந்த பொண்ணோட ஆக்டிங்லயும் அது வந்து எனக்கு கன்வேவே ஆகல. இது ஒரு ஹாரர் மூவி. ஓகே, ஒரு த்ரில்லிங் மூவி பார்க்கலாம். பிரமாதம் இருந்துச்சு. மேபி கண்டிப்பா பார்த்ததுன்னா வந்திருக்குமா தெரியல. நம்ம ஓடிடில பார்த்ததால அந்த அளவுக்கு கன்வே ஆகல. இதுல இன்னொரு ஒரு காமெடி என்னன்னா, அதுல அந்த தம்பியா நடிச்சுக்க பையனை வந்து அத்தனை வாட்டி அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணும். அப்படிதான் அவன் திரும்பி 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 உயிர் பொழைச்சு வர மாதிரி அவன் என்னமோ காட் மாதிரி. எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு, அவன் அண்டர்டேக்கரோட பையனா இருப்பானோன்னு. ஒரு பேசிக்கா அந்த ஒரு இதே இல்ல. அவ்வளோ மண்டையில இருந்து ரத்தம் பாக்குறதுக்கு பலூன் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. பட் உண்மையிலே அவன் பலூன் மாதிரி இருக்கானான்னு தெரியல. மேலேருந்து தள்ளி விடுறாங்க. இங்கேருந்து அவன் இன்னும் இஷ்டத்துக்கு ஏதோ பேஸ்கெட் பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு விளாடுறா. ஒன் டைம் பார்க்கலாம். ரெஃபர் பண்ணி மற்றவங்க பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல படம்னு சொல்ல மாட்டேன். நல்ல படம் இல்ல, பாருங்க. இன்னொரு வாட்டி மஞ்சுமல் பாய்ஸ் நான் பார்க்கும்போது நான் சொன்னேன், அந்த ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டுக்காகவே போய் பாருங்க, நல்லா இருக்கு தியேட்டர்ல. அது மாதிரி இதை நான் ரெஃபர் பண்ற மாதிரி இல்லை. அந்த படம் போர் அடிக்குன்னா என்ன பாருங்கன்ற மாதிரி தான் இருக்கு அந்த படம். என்னோட ரிவ்யூ ஒன் டைம் வாட்சபிள். உன்னோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்ப அதுக்கு? 5க்கு 2.5. நான் மாதவனுக்காக 3.5 கொடுப்பேன். மாதவன் அந்த பொண்ணோட ஆக்டிங்காக 3.5 கொடுப்பேன். கடைசியில் கதைப்படி பார்த்தனா அந்த பொண்ணு வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்ககிட்ட மாட்டிக்கிறா. அவனை காப்பாற்றுறது தான் அஜய் தேவ்கனோட ஒர்க்கு. பட் இங்கே உண்மையாக என்னன்னு பார்த்தோன்னா அஜய் தேவ்கனை அந்த பொண்ணு தான் இங்கே நடித்து காப்பாற்றுறான்.